அடியார்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்க வைக்கக்கூடிய சில நாட்களை பற்றி பேச போனால் அதற்காக வேண்டி பலர்கள் விமர்சனம் செய்வார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷஅபானுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஹஜ்ரத் உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய மாதங்களை விட இந்த ஷஅபானுடைய மாதத்திலே அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஏனைய காலங்களை விட இந்த ஷஅபானுடைய மாதத்திலே அதிகமாக நோன்பு நோக்கின்றீர்களே, என்ன காரணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட கேள்விக்கு உடனடியாக பதில் சொல்லல. அந்த கேட்ட கேள்விக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ذاك شهر يغفل الناس عنه بين رجب ورمضان. அந்த மாதத்தை பற்றிய ஒரு தஅரீஃபை, ஒரு அறிமுகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். அது ஒரு மாதம். எப்படியாப்பட்ட மாதம்? ரஜபுக்கும் ரமதானுக்கும் இடையிலே மத்தியமே இருக்கக்கூடிய ஒரு மாதம் என்றால் ஷஅபானுடைய மாதம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், துர்ஃபஉ ஃபீஹில் அஅமாலு இலா ரப்பில் ஆலமீன். இந்த மாதத்திலே அடியார்களுடைய நன்மைகள் எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் உயர்த்தப்படுகின்றது. அவர்கள் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே எடுத்து காண்பிக்கப்படுகின்றது. ஃபஉஹிப்பு அன் யுர்ஃபஅ அமலி வ அன ஸாயிமுன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நாளிலே அமல்கள் எல்லாம் உயர்த்தப்படக்கூடிய அந்த நாளிலே நான் நோன்பாளியாக இருப்பதை விரும்புகிறேன். இப்பதான் உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட கேள்விக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக பதில் சொன்னார்கள். அந்த நாளிலே அமல்கள் எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் உயர்த்தப்படுகின்றது, எனவே நான் நோன்பாளியாக இருப்பதை விரும்புகின்றேன் என்பதாக சொன்னார்கள். தபரானியிலே பைஹக்கியிலே வரக்கூடிய ஹதீஸ். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதம் அவ்வளவு சிறப்பு மிக்க மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபீ லைலத்தின் முபாரக்கா என்று இந்த மாதத்தை வர்ணிக்கின்றான். இந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கின்றது, அந்த இரவை அல்லாஹ் வர்ணிக்கின்றான். அது என்ன இரவு? நிஸ்ஃபு ஷஅபானுடைய இரவு. நாமெல்லாம் பராத்துடைய இரவு என்று சொல்லுவோமே, அது இந்த மாதத்தின் 15வது இரவிலே இருக்கக்கூடிய அந்த நாளுக்குத்தான் லைலத்தின் முபாரக்கா என்ற இந்த ஆயத்துக்கு கீழால் உலகத்திலே தஃப்சீருடைய கலையிலே கொடிகட்டி பறந்தவர்கள் அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எல்லா மதரசாக்களிலும் ஓதி கொடுக்கப்படக்கூடிய தஃப்சீர், மிக பிரதானமான தஃப்சீர் இப்னு கஸீர். இந்த தஃப்சீர் இப்னு கஸீரிலே அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபீ லைலத்தின் முபாரக்கா என்ற இந்த ஆயத்துக்கு கீழால் கொண்டு வருகின்றார்கள், லைலத்து நிஸ்ஃபு மின் ஷஅபான். ஷஅபானுடைய அரைவாசி நாள், அதாவது 15வது இரவு இது என்பதாக அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று மிக பிரபல்யமான இன்னும் ஒரு தஃப்சீர் தான் தஃப்சீருல் குர்துபி. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதே ஆயத்துக்கு கீழால் கொண்டு வருகின்றார்கள், லஹா ஃபதுலுன் அதீம். இதற்கு மகத்தான சிறப்புகள் இருக்கின்றது. இந்த இரவுக்கு லஹா அர்பஅத்து அஸ்மா, இதற்கு 4 பெயர்கள் இருக்கின்றது. லைலத்துல் பராஅ, யௌமுல் பராஅ, லைலத்துல் முபாரக்கா, யௌமுல் பரீஆ என்று வர்ணிக்கக்கூடிய இரவாக இந்த இரவு இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பரீ ஆகிறது என்றால் பாவத்தை விட்டும் ஒரு மனிதன் பரிசுத்தமாகிறது. அதில் இருந்துதான் பராஅத் என்ற ஒரு பெயர் உருவாகியது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே,
சிறப்பான மாதங்களை எதிர்நோக்குகின்றோம், சிறப்பான காலங்களை எதிர்நோக்கி இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்திற்கு பலவிதமான சிறப்புகளை வைத்திருக்கின்றான். மிஷ்காத்துடைய ஷரஹ் மிர்காத், அதிலே ஜும்ஹூருல் உலமாக்களுடைய கருத்தும் இந்த லைலத்துல் முபாரக்கா என்பதற்கு ஏகோபித்த கருத்துக்கள். அது இந்த நிஸ்ஃபு ஷஅபான், ஷஅபானுடைய 15வது இரவு என்பதாக ஜும்ஹூருடைய உலமாக்களுடைய கருத்துக்கள் இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்களை சிறப்புப்படுத்தி இருக்கிறான்? எதற்காக இந்த நாட்கள் எல்லாம் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கின்றது? முழு சாராம்சமும் ஆரம்பத்திலே நான் சொன்னதை போன்று அடியார்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், அடியார்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். இந்த நாளிலே நல்ல அமல்களை செய்து எங்களுடைய தௌபா, எங்களுடைய இஸ்திக்ஃபார், எங்களுடைய குர்ஆன் திலாவத், எங்களுடைய சதக்காக்கள், தான தர்மங்கள், எங்களுடைய தொழுகை, அனைத்து அமல்களையும் அல்லாஹ்வின் பக்கம் எடுத்து காட்டப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதம். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்து வரக்கூடிய ரமலானுடைய மாதம், சங்கையான ரமலான் கடமையாக்கப்பட்டது இந்த ஷஅபான்ல. இந்த ஷஅபானுடைய மாதம் ஹிஜ்ரி 2ல் இந்த நோன்பு, ரமலானுடைய ஃபர்தான நோன்பு கடமையாக்கப்பட்ட மாதம் ஷஅபானுடைய மாதம். ஷஅபானுடைய மாதத்திலே தான் ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டது.